வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆண்டனி கில்பர்ட் பேசின ஒரு ஸ்பெஷலான ஆன்மீக உரையத்தான் இந்த அலசல்ல நாம பார்க்க போறோம். கடன் பிரச்சனைங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான போராட்டம். ஆனா அதை வெறும் பொருளாதார பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதை எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிறத ஒரு ஆழமான ஆன்மீக பயணமா இந்த உரை கட்டமைக்குது. சரி, வாங்க இதுக்குள்ள நாம ஆழமா போவோம். கடன் இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு தூக்கம் வராது இல்லையா? உங்களோட கடனும் ஒருபோதும் தப்பிக்க முடியாத பெரிய சுமையா உங்களுக்கு தோணுதா? இந்த உரை ஆரம்பத்திலேயே எந்த ஒரு பில்டப்பும் இல்லாம பேங்க் லோன், கிரெடிட் கார்டுன்னு ஆழமான நிதி நெருக்கடியில மாட்டிக்கிட்டு முழிக்கிற மக்களோட வலிய பத்தி நேரடியா பேசி நம்மளோட ரொம்பவே கனெக்ட் ஆகுது. சுமையும் வாக்குறுதியும் இந்த பெரிய சுமையிலிருந்து வெளியே வர்றத பேச்சாளர் எப்படி பார்க்கறாருன்னு இப்போ நாம பார்க்கலாம். அவர் உலகத்துல பணத்தை தேடி ஓடுற ஓட்டத்திலிருந்து நம்மள விலக்கி ஒரு ஆன்மீக வாக்குறுதியை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறார். யோவான் நற்செய்தி 10:10 அடிப்படையா வச்சு நிறைவான வாழ்வு, அதாவது அபண்டன்ட் லைஃப்னா என்னன்னு இந்த உரை ரொம்ப அழகா விளக்குது. நிறைவான வாழ்வுனா பெரிய பங்களா வாங்குறதோ இல்ல சொகுசு கார்ல சுத்துறதோ கிடையாது. மாறாக உங்களோட அன்றாட தேவைகள் உங்களோட விசுவாசத்தின் மூலமா முழுமையா சந்திக்கப்படும் ஒரு குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்றதுதான் உண்மையான நிறைவான வாழ்வு. உலகியல் காரணங்கள், அதாவது வறுமையை தரும் செயல்கள் என்னென்ன? ஆன்மீகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடைமுறையில நாம பண்ற எந்தெந்த தவறுகள் நம்மை கடனாளியாக்குதுன்னு பைபிள் அடிப்படையில பேச்சாளர் சொல்றார். அதுல ரொம்ப முக்கியமானது பெரல் கேட்ட வீக்கம்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லாம வரவுக்கு மீறி செலவு செய்யறது. அப்புறம் கை நிறைய பணம் இருக்கும்போது நன்றி உணர்வை மறந்துடுறது. இது மட்டும் இல்லாம சோம்பேறித்தனம், ஆடம்பரத்துக்கு அடிமையாகிறது, தேவையே இல்லாம அரசியலோ மத்தவங்கள பத்தியோ வீண் வதந்தி பேசிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒருத்தர வறுமையில தள்ளுதுன்னு அவர் சுட்டி காட்டுறார். 60 லட்சம் ரூபாய் பாடம், இதுதான் ஒரு பெரிய திருப்புமுனை. இதெல்லாம் சொன்ன ஒரு தத்துவமா மட்டும் அவர் சொல்லல, அவரோட சொந்த வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஒரு பாடமா இங்க பகிர்ந்துக்கிறாரு. அது கேட்போர ரொம்பவே ஈர்க்கிற ஒரு கதையா விரியுது. 60 லட்சம் ரூபாய், கற்பனை பண்ணி பாருங்க. கத்தார்ல தன்னோட பிசினஸ் மொத்தத்தையும் இழந்து அவர் மாட்டிக்கிட்ட கடனோட அளவு இதுதான். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில அவர் இருந்திருப்பாருன்னு இது நமக்கு உணர்த்துது. அவரோட நிலைமை அந்த நேரத்துல எவ்வளோ பரிதாபமா இருந்துச்சு தெரியுமா? அவருக்கு வயசு 51, தொடர்ந்து 9 மாசமா எந்த வேலையும் இல்ல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல. எல்லாவற்றுக்கும் மேலா குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்க அவரோட கையில இருந்தது வெறும் 5 ரூபாய் தான். இந்த யதார்த்தம் நம்ம மனசை ரொம்பவே பாதிக்குது. அதனாலே இதற்கான தீர்வை தேடுற அவரோட பயணத்தை நம்மால முழுமையா உணர முடியுது. அந்த மாதிரி ஒரு இருண்ட நேரத்துல தான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை நடக்குது. அவரை பார்க்க ஒரு குருவானவர் வர்றாரு. அவரு எந்த ஒரு அனுதாபமும் காட்டல, ஃபைனான்ஷியல் ஐடியாவும் கொடுக்கல. நேரடியா முகத்துல அடிச்சார் போல ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாரு. நீங்கள் கடன் வாங்கியிருக்க கூடாது. விசுவாசமின்மையும் கடனும், இதான் ஆன்மீக ஆணிவேர். ஆரம்பத்துல அந்த பதிலை கேட்டதும் அவருக்கு ரொம்பவே கோபம் வருது. ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தப்போதான் இந்த முழு உரையின் அடிப்படை இறையியல் வாதத்தையே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னு பாப்போம். உண்மையில உலகம் கடனை எப்படி பாக்குது, ஆன்மீகம் அதை எப்படி பாக்குதுங்கிற முரண்பாடு இதுதான். ஒரு வீடு கட்டவோ இல்ல உயிர் வாழவோ பேங்க்ல கடன் வாங்குறது ரொம்பவே சாதாரணமான அவசியமான ஒரு விஷயமா உலகத்துக்கு தெரியலாம். ஆனா இந்த இறையியல் என்ன சொல்லுதுன்னா, கடன் வாங்குறதுங்கிறதே கடவுள் நம்ம தேவைகளை சந்திப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாததோட வெளிப்பாடுதான்னு சொல்லுது. இதுக்கு ரோமர் 14:23 வசனத்தை மையப்புள்ளியா காட்டுறாங்க. விசுவாசம் இல்லாம நாம் செய்கிற அனைத்துமே பாவம். அதாவது உங்களோட தற்போதைய பிரச்சனைய கடவுளால் தீர்க்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நீங்க கடன் வாங்குறீங்க. அதனால கடன் வாங்குறதே ஒரு பாவச் செயல்னு இந்த உரை ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. விடுதலைக்கான படிகள், முன்னோக்கிய பாதை. சரி, பிரச்சனை வெறும் கணக்கு வழக்குல இல்ல, அது நம்மளோட ஆன்மீக வீழ்ச்சியில தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எந்த ஒரு நிதி நெருக்கடியில இருந்தும் தப்பிக்கிறதுக்கான சரியான வழிகளை பேச்சாளர் முன்வைக்கிறார். இந்த கடன் சுழற்சியை உடைக்க ஒரு தெளிவான 3 படிகள் கொண்ட பிளானா அவர் தர்றார். 1, கடன் வாங்கியது நம்ம தப்புன்னு மனசார ஒத்துக்கிறது. 2, இனிமே என் உசுரே போனாலும் ஒருபோதும் கடன் வாங்க மாட்டேன்னு உறுதியான ஒரு முடிவு எடுக்கிறது. 3, எதிர்கால தேவைகளுக்கு முழுமையா கடவுளையே நம்பி இருக்கிறது. பொருளாதாரத்து மேல பழி போடுறதை விட்டுட்டு நம்மளோட சுய பொறுப்பு நாம எடுத்துக்கணுங்கிறது தான் இங்க முக்கியம். இங்க நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நம்மளோட மோசமான சூழ்நிலையை நினைச்சு அழுது புலம்புறதுங்கிறது வெறும் உலகியல் சார்ந்த வருத்தம்தான். ஆனா உண்மையான மனமாற்றம்னா என்ன தெரியுமா? அழுதுட்டு போய் திரும்பவும் அதே தவற செய்யறதில்ல. இனி ஒருபோதும் கடனை நம்பியிருக்க மாட்டேன்னு யாராலையும் உழைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரதிக்கினை எடுக்கிறது தான் உண்மையான மனமாற்றம்னு அவர் எச்சரிக்கிறார்.
இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பாருங்களேன். விசுவாசம் இல்லாததுதான் கடனுக்கு காரணம்னு உணர்ந்த முதல் நாள் தொடங்கி பல சோதனைகளை அவர் சந்திக்கிறாரு. கார் வாங்குறதுக்கோ அவசர தேவைக்கோ வந்த ரொம்ப ஈஸியான கடன்களை தொடர்ந்து வேண்டான்னு ஒதுக்குறாரு. இதுக்கு கிடைச்ச பலன் வெறும் 2.5 வருஷத்துல ஒரு புது வேலை மூலமாவும் இறை அருளாலும் அந்த பிரம்மாண்டமான 60 லட்சம் ரூபாய் கடனை ஒரு பைசா பாக்கி இல்லாம அவரால் முழுமையா அடைக்க முடிஞ்சது. இப்போ நாம் இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் விடைபெறேன். உங்களோட பொருளாதார முடிவுகளை உங்களோட சூழ்நிலைகள் தீர்மானிக்குதா அல்லது உங்களோட விசுவாசம் தீர்மானிக்குதா? இது நிச்சயமா நம்மள மறுபரிசீலனை செய்ய தூண்டும் நம்புறேன். இந்த சிக்கலான விஷயத்தை புரிஞ்சுக்க இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.